வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற ஓம் முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய காளி தேவியை தரிசிப்பதற்கு சிறப்பான ஒரு நிபந்தனை இருக்கு. அது என்னன்னா கட்டுப்பாடுன்னு கூட சொல்லலாம். இங்க இருக்கக்கூடிய காளி தேவியே கர்ப்பிணி பெண்களும் எண்ணெய் ஸ்நானம் செய்தவங்களோ முகச்சவரம் செய்தவங்களோ காளியை தரிசிக்க அனுமதி கிடையாதுங்க. மேலும் இங்க இருக்கக்கூடிய சுந்தரேஸ்வரை வழிபட்டுதாங்க குபேரனும் செல்வத்துக்கு அதிபதியாக வரம் பெற்ற தலமாக இருக்கு. மேலும் இந்த ஆலயத்துல நடத்தக்கூடிய ஹோமம் அபிஷேகம் விசேஷ பூஜை ஆகியவற்றை கலந்து கொண்டாலே சகல ஐஸ்வர்யங்களும் உண்டாகும்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு ஆலயம் எங்கே அமைந்திருக்கு, இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய காளி தேவியை வழிபட்டா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எப்படி சரியாகன்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தை சுற்றி இருக்கக்கூடிய கோயில்களின் எண்ணிக்கை எப்போதுமே அதிகம்னு சொல்லலாம். பழமையும் பெருமையும் வாய்ந்த அந்த கோவில்களில் சத்திய நித்தியமும் மகிமையும் பெருசுங்க. அப்படி ஒரு கோவில் தான் திருப்படலவனம் சொல்லக்கூடிய கோரநாட்டு கருப்பூர் கோவிலுங்க. இங்கு எங்கே அமைந்திருக்குன்னா கும்பகோணத்தில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கோரநாட்டு கருப்பூர் அபிராமியம்மை சமீத சுந்தரேஸ்வரர் ஆலயத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கோம். இந்திரன் ஈசனின் அருளை பெற இங்கு கும்பகோணத்தில் பார்த்தீங்கன்னா பௌத்ரீக யாகம் செய்த போது யாக கலசத்தில் இருந்து அமிர்தத்துக்கு நிகராக பார்த்தீங்கன்னா 5 திரவ துளிகள் சிதறியிருக்கு. அது 5 இடங்கள் பார்த்தீங்கன்னா சுவாமிமலை, திருப்படலவனம், கோரநாட்டு கருப்பூர், திருநாகேஸ்வர ஆலயம், தாராசுரம், திருவடை மருதூர்னு தலங்களில் விழுந்ததாக சொல்லப்படுதுங்க. அதனால தான் இவை பஞ்ச குரோச தலங்களாக சொல்லப்படுது. மேலும் மாசி மகத்தன்று இந்த 5 தலங்களையும் ஒரே நாளில் தரிசிப்பது மிகப்பெரிய புண்ணியன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பிரம்மன் இங்கே வந்து சிவலிங்க பூஜை செய்து தோஷம் நீங்கி சிவன் அருளார பெற்ற தலமாகவும் இருக்குதுங்க. இங்கு குபேரனும் வந்து வழிபட்டு செல்வத்துக்கு அதிபராக மாறியிருக்காரு. இந்திரன் இங்கு தவம் இருந்து சிவ பார்வதி தரிசனம் பெற்றாராம். இதனால சூரியன் சுரேதன் போன்றோர் வந்து வழிபட்ட தலமாகவும் இருக்கு. இத்தலத்துல புகழ்பெற்ற புகழ் கொண்ட சுந்தரேஸ்வர ஆலயத்தின் தூடியான ஒரு காளியம்மனும் இங்கு வீற்றிருப்பா. இத்தலத்துக்கு இந்த காளி கோயில் கொண்ட வரலாறு ரொம்பவே சிலிர்க்கும் விதத்தில் இருக்குங்க. சுமார் பார்த்தீங்கன்னா 220 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊரில் தெற்கே காவேரி ஆற்றில் மிதந்து வந்தது ஒரு பெட்டிங்க. அது ஊரார் எல்லாரும் சேர்ந்து அந்த பெட்டியை திறந்து பார்த்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா மின்னும் மேனியலாய் உள்ளே அம்மனினுடைய சிலை இருந்திருக்கு. 8 கரங்களும் அலங்கார வடிவமாக இருந்த அன்னையின் திருமேனி இடுப்பு வரை மட்டுமே இருந்திருக்குங்க. இதை கண்டு ஆச்சரியப்பட்ட ஜனங்கள் அனைவரும் திகைத்து நிற்க ஒரு சிறு பெண் குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா அருள் வந்திருக்கிறவ குளம் காக்கக்கூடிய காளி தேவின்னும் அவளை ஓலை குடிசைக்குள் வச்சு தயிர் சாத படையல் போட்டு கும்பிடுங்கன்னு அருள்வாக்கு சொல்ல அதை அப்படியே அந்த மக்களும் ஏற்றுக்கிட்டாங்க. பிறகு ஒரு நாள் குடிசை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தீப்பற்றி எரியவோ பெட்டியை மக்கள் பாதுகாத்துருக்காங்க. அதன் பின்னாடி குறி கேட்டபோது காளி தேவியே சுந்தரேஸ்வர கோயிலின் கோயில் கொள்ளவே விரும்புகிறேன்னு சொல்ல அதன் பின் பெட்டி காளியை அங்கேயே கோயில் கொள்ள செய்தாங்க. பிறகு இன்றுமே பார்த்தீங்கன்னா சுந்தரேஸ்வர கோயில் என்பதை விட இது பெட்டிக்காளி சுந்தரகாளி கோயில்னு தான் சொல்லுவாங்க. மேலும் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா 3ஆம் குலோத்துங்க சோழன் இந்த ஆலயத்தை புனரமைத்ததாகவும் சொல்லப்படுது. இந்த ஒரு ஆலயம் பார்த்தீங்கன்னா 5 நிலை ராஜகோபுரமோ 2 திருச்சுற்றுகளோடு திகழக்கூடிய ஆலயத்தில் அனைத்து பரிவார தெய்வங்களும் தரிசிக்க முடியும். மூலவராக சுந்தரேஸ்வரரும் அம்பிகை அபிராமியும் இடையே ஈசன் பாகத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய பெட்டி தான் இந்த ஸ்ரீ காளியம்மன் பெட்டிங்க. இங்கு காளிதேவியின் சிரம் வடக்கு நோக்கி இருக்குமாறு பெட்டி வைத்திருக்காங்க. பெட்டிக்குள்ள இருக்கக்கூடிய காளி அழகு வதனமும் ஆங்கார ரூபமும் ஒருங்கே கொண்டவளாக காட்சியளிப்பா. வலது திருக்கரங்களில் சூலத்தையும் அறிவால் உடுக்கை கிளி தாங்கியபடியும் இடது கரங்களில் பார்த்தீங்கன்னா
பாசம் கேடிய கபாலம் மணின்னு ஏந்தியபடி காட்சியளிப்பா இந்த பெட்டிக்காளி. மேலும் இந்த காளியம்மன் கோவிலில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை நாளில் ராகுகோல வேளையில் பெட்டி திறக்கப்படும். அப்போது இங்கு சுந்தர மகாகாளிக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகள் நடத்துவாங்க. அந்த நேரத்தில் அம்மனை தரிசிக்க ஏராளமான பக்தர்கள் வருகை தருவாங்க. மற்ற நாட்களை பெட்டி திறக்கப்படுவதும் இல்லைங்க. மேலும் பெட்டியை திறந்த பிறகு வண்ணமிகு மலர்களாலும் புனுகு ஜவ்வாது சந்தனம்னே பன்னீர் மஞ்சள் குங்குமம் விபூதி மற்றும் பழங்கள் வைத்து சிறப்பான அர்ச்சனை செய்து ஆராதனையும் காமிப்பாங்க. மேலும் சர்க்கரை பொங்கலையும் தயிர் சாதமும் நெய்வேத்தியமாக படைத்து வழிபட்டா கேட்டது கிடைப்பதாக சொல்கிறாங்க. நினைத்த காரியம் நிறைவேற்றி தருவா இந்த பெட்டி காளியம்மன். மேலும் இங்கு சிறப்பு என்னென்னா குங்குமத்திலையும் எலுமிச்சை பழம் புஷ்பம்னே அம்மன் கோயிலில் தரக்கூடிய பிரசாதம் எதுவுமே இங்கு தரமாட்டாங்க. விபூதியும் நெய்வேத்தியமும் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கப்படுதுங்க. மேலும் இந்த காளியை தரிசிப்பதற்கு வேறு சில கட்டுப்பாடுகளும் உண்டு. காளிய தேவியை தரிசிப்பதாக இருந்தீங்கன்னா கர்ப்பிணிகள் எண்ணெய் ஸ்நானம் செய்தவங்களோ முகச்சவரம் செய்தவங்களோ காளியை தரிசிக்க எப்போதும் அனுமதி கிடையாது. மேலும் இங்கு சுந்தரேஸ்வரரை வழிபட்டு குபேரன் செல்வத்துக்கு அதிபதியாக வரம் பெற்ற தலம் என்பதால இங்கு தீபாவளி திருநாளுக்கு மறுநாளே பார்த்தீங்கன்னா கேதார கௌரி நோம்புன்னு சுந்தரேஸ்வரருக்கு அபிராமி அம்மைக்கோ சிறப்பு குபேர பூஜைகளும் நடத்துவாங்க. மேலும் இந்த நாளில் நடத்தக்கூடிய ஹோமம் அபிஷேகத்திலையும் விசேஷ பூஜையில் கலந்து கொண்டாலே சகல ஐஸ்வர்யமும் வாழ்க்கையில் உண்டாகும். மேலும் இந்த ஆலயத்தில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 5 வெள்ளிக்கிழமையில ராகு கால வேலையில் இங்கு வந்து பெட்டிக்காளியம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வணங்கி வழிபட்டாலே 6வது வெள்ளிக்கிழமையன்று சர்க்கரை பொங்கலோ தயிர் சாதமோ நெய்வேத்தியமாக செய்து அம்மனை வணங்கினா வேண்டியது நிச்சயம் நிறைவேறும்னு சொல்கிறாங்க. மேலும் இங்கு சிறப்பாக அம்பாளுக்கு சர்க்கரை பொங்கலும் உப்பு இல்லாத தயிர் சாதம் மட்டுமே அம்மனுக்கு படைத்து வழிபட முடியும். உப்பு சேர்த்த எந்த பொருளையும் இங்கு நெய்வேத்தியமாக செய்வது கிடையாது. பெட்டியை திறப்பதற்கு முன்னாடியே உக்கிர காளியை குளிர்விக்கும் பொருட்டு குளிச்சு தரக்கூடிய தயிர் பல்லாயம் போடப்படுது. அதாவது பசுந்தயிர் கலந்த சாதத்தில் வெங்காயம் நறுக்கி சேர்த்து பல்லாயம் போடுவாங்க. இதனால காளியின் வெண்மை தணிந்து குளிர்வாழ்னு பக்தரின் நம்பிக்கையாக இருக்கு. மேலும் இந்த ஒரு வீடியோ பதிவை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் வாய்ப்பு இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு முறை இந்த பெட்டிக்காளியம்மன் குபேரனுக்கு அருளிய சுந்தரேஸ்வரை தரிசித்து வாங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா சிறப்பாக மாறும். மேலும் சிவனின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சிவபெருமானா அபிஷேக பிரியருங்க. நீங்கள் சிவன் கோவிலுக்கு செல்லும் போதே எளிமையான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்தால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கலாங்க. பசும்பால் கொண்டு அபிஷேகம் செய்து வழிபட்டால் நீண்ட ஆயுள் உண்டாகும். தயிர் கொண்டு அபிஷேகம் செய்தால் மகப்பேறு வாய்க்கும். பஞ்சாமிர்தத்தை கொண்டு அபிஷேகம் செய்தீங்கன்னா வெற்றி உண்டு. தேன் கலந்து அபிஷேகம் செய்தால் சுகமடைக்கும், சங்கீத விருத்தி உண்டாகும். நெய் கொண்டு அபிஷேகம் செய்வது முக்தி அளிக்கும். சிவபெருமானுக்கு விபூதியால் அபிஷேகம் செய்து வழிபட்டிங்கன்னா வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் மோட்சமும் உண்டுங்க. அதே போல் கரும்புச்சாறு கொண்டு அபிஷேகம் செய்து வழிபடுவது உங்களுக்கு நோய் நொடிகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மாறும். வலம்புரி சங்கு அபிஷேகம் செய்தீங்கன்னா மகாலட்சுமியும் குபேரனும் வசம் செய்யக்கூடிய பொருளாக இருப்பதால் இந்த ஒரு பொருள் கொண்டு அபிஷேகம் செய்ய சகல ஐஸ்வர்யங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுங்க. அதே போல் பல வகையான பழங்கள் தேன் கல்கண்டுன்னு கலந்த பஞ்சாமிர்தம் கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டாலே உங்களுடைய உடலும் உள்ளமும் வளம் பெறுவதோடு வலிமையாக இருக்கும். அதே போல் தேன் கொண்டு சிவனை அபிஷேகம் செய்ய குரல் இனிமையாகவும் இசையின் வல்லமை பெறுவீங்க. பால் கொண்டு அபிஷேகம் செய்வது பார்த்திங்கன்னா சிவபெருமானினுடைய அருளால் உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் நொடிகள் நீங்கும், நீண்ட ஆயுளும் உண்டுங்க. தயிர் கொண்டு அபிஷேகம் செய்ய மழலை செல்வம் உண்டாகும். நெய் கொண்டு அபிஷேகம் செய்ய முக்தி பேரு உண்டுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி இந்த ஒரு பதிவில் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்த கோரநாட்டு கருப்பூர் காளியம்மன் கோவில் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கும் பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருந்தால் இந்த ஒரு ஆலயத்திற்கு சென்று வழிபடுங்க. தொடர்ந்து 6 வாரங்களில் வெள்ளிக்கிழமையில் ராகு கால நேரத்தில் நெய் தீபம் ஏற்றி மனதார பார்த்திங்கன்னா பிரார்த்தனை செய்து வந்தாலே சிறப்பான பலன் உண்டுங்க. நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கும். உங்களுடைய தடைகள் விலகி வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் நிச்சயம் உண்டாகும்.
இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.